உட்காந்து விக்ரமும் அமித்தும் கொஞ்சம் நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை விக்ரம் வந்து அமித் கேட்குறாரு, நேற்று உங்களுக்கும் எஃப்ஜேக்கும் நடந்த ஒரு பிரச்சனை சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே விக்ரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பேசிக்கிட்டோம், நீ திருப்பியும் அவன் வந்து நல்லவன் நடிக்கிறேன்னு சொல்கிறான், உனக்காக என்ன வேணால் பண்ணுவியான்னு கேட்குறான். எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. இனி நெக்ஸ்ட்டு ஒரு டாஸ்க் வந்து அதுலேயும் நான் விளையாடுவேன், திருப்பவும் அவன் கேட்பான், அது அப்படியே போகும், அவ்வளோதான், கேஷுவலாக எடுத்துக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாடணுன்னாலே எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சபரிக்கும் நடந்துச்சு. அவருக்கு ஒன்ஸ் அப்படி நடந்ததுக்கப்புறமா அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாடுறதுக்கே. ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அமித் என்ன சொல்கிறாருன்னா, கேப்டன்சியில் நான் அவ்வளோ திட்டு வாங்கினேன், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஒரு ப்ரிப்பேர்டாகவே இல்லை, நான் நல்ல பெருமை கிடைக்கும்னு நினச்சி சந்தோஷமாக போய் உட்காந்துருக்கும் போது நிற்க வச்சு மாறி 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 அடி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், பாரூக் அமிர்தனுக்கு ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு, எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்லியாச்சு. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டு இன்னும் அவங்க மேலே ஹார்ஷாக திணிக்க வேண்டாமே நினச்சேன் அவங்கக்கிட்ட. உடனே விக்ரம் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே சாஃப்டாக தான் டீல் பண்ணீங்க அவங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே ஆமாம், ரொம்ப ஹார்ஷாக போக வேண்டாம்னு நினச்சேன், பட் அது இப்படி ஆகும் அப்படிங்கிறது நான் நினைக்கல அப்படின்னு சொன்னோடனே இப்போ விக்ரம் சொல்கிறாரு, அதுக்கு தான் சொன்னேன், அந்த பனிஷ்மெண்ட்டையாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், சரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலைன்னா விட்டுருங்க, நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படி சொன்னால் என்ன ஆகும்னா அவங்க பேரில் தப்பு வந்துடும். ஸோ அதுக்காக விக்ரம் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அது அப்படி ஆச்சுன்னா நான் வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸை விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும், அதனால தான் நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. அப்புறம் நேற்று அந்த கேப்டன்சி டாஸ்கில் பாரு உட்காந்து அழுதுட்டு இருந்ததை பற்றி பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பாரு என்னென்னா சம்டைம்ஸ் பார்த்தா உண்மையிலே அதை அழுறதை பார்த்தோடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவளும் பெண் தானேங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு, அது பக்கம் ஒரு நியாயம், அது நியாயமே இருக்காது, எதுவுமே இருக்காது, அது நீங்கள் பாருவாக இருந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். அவள் வந்து இப்போ இவளே இருந்தால் இவள் கமருதன் பலூனை முதல்ல உடைச்சிருப்பா, ஆனால் கமருதன் வந்து இவள் பலூனை உடைச்சதுக்கு வளரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. 2 பேரும் அதை அப்படியே சிரிச்சிட்டு ஜாலியாக விட்டுறாங்க. அப்புறமா அமித் சொல்கிறார், லைஃப்பில் நான் அவ்வளோ திட்டு எப்பயுமே வாங்கினது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம், இந்த கேப்டன்சியில் தான் நான் இவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு, நானும் வந்துட்டு மேனேஜர் பொசிஷனில் இருந்திருக்கேன், அப்புறம் மன்னனாக இருந்திருக்கேன், தலைக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன், தலை தூங்குனா, தலைக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொரு ஆக்டிங் தலை மாதிரி இருந்திருக்கேன், பட் ரியல் தலையாக என்னால் இருக்கவே முடியல, அந்த ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை, இனிமேல் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும் கேப்டன்சிக்கு, ஸோ அது வந்து அநேகமாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த தலை சான்ஸ் கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறது வந்து விக்ரம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சரி லைஃப்பில் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைச்சிடாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இப்போ விக்ரம் சொன்னதில் ஒரு ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கும்போதும் ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்னா அடுத்தடுத்த ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாடுறதுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு பயம் வந்துடும். லாஸ்ட் டைம் வந்து செங்கலா டாஸ்க்லலாம் என்ன அப்படி அடி எல்லாத்துக்கும், ஆனால் அவங்க யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணதே கிடையாது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.